நெப்போட்டிசம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்பூட் இறப்புக்கு பிறகு நெப்போட்டிசம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டுலாம் பல பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதையே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கேஜிஎஃப் படத்துலேயே நெப்போட்டிசம் அப்படிங்கிற அந்த டைலாக் வந்து வரும். உண்மையிலேயே சினிமா துறையில் நெப்போட்டிசம் அப்படிங்கிறது என்னது, எந்த சினிமா துறையில் இப்போ தமிழ்லையா, தெலுங்குலையா, இல்லை ஹிந்திலையா, எந்த சினிமா துறையில் நெப்போட்டிசம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, நம்ம தமிழ் சினிமாவிலேயே நெப்போட்டிசம் இருக்கா இல்லையா இப்படிங்கிற இந்த விஷயத்தை பற்றி தான் டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த நெப்போட்டிசம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கவுண்டமணி அண்ட் வினய் சக்கரவர்த்தி காமெடி ஒன்று பார்த்துருப்பீங்க. அதில் கவுண்டமணி சொல்லுவார், நீ ராஜா நான் மந்திரி, உன் பையன் ராஜா என் பையன் மந்திரி, அப்படியே பரம்பரையாக வந்துடுவோம் அப்படின்ட்டு. அதுதான் நெப்போட்டிசம். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த ராஜா மந்திரி கதை சொன்னேன். இப்போ சினிமான்னு மட்டும் கிடையாது, எந்த துறையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலிஸ் மட்டும்தான் அந்த துறையில் ஆதிக்கம் செலுத்தணும், நாங்கள் மட்டும்தான் இந்த துறையவே ஆளணும், எங்களை தாண்டி வெளியிலேருந்து எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் வெளியிலேருந்து ஒருத்த வந்து ஜெயிச்சிடக்கூடாது, அதுக்கு நாங்கள் வந்து விடவே மாட்டோம், அதை கெடுப்போம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அதுதான் உண்மையிலேயே நெப்போட்டிசம். இந்திய சினிமா துறையிலேயே எந்த துறையில் அதிகமாக நெப்போட்டிசம் அப்படிங்கிற விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே கை காட்டுறது பாலிவுட் தான். ஏன்னா பாலிவுட்டில் தான் நெப்போட்டிசம் அதிகமாக இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அங்கே ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலிஸ் மட்டும்தான் பெரிய லெவலில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. கான் ஃபேமிலி, கபூர் ஃபேமிலி, இன்னும் ஒரு சில ஃபேமிலிஸ்லாம். எந்த பின்புலமும் இல்லாமல் சினிமாவில் ஒருத்தன் ஹீரோ ஆகணும்னாலும் சரி, ஒரு காமெடியன் ஆகணும்னாலும் சரி, இல்லை எந்த ஒரு டெக்னீஷியன் ஆகணும்னாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்கும். ஆனால் இந்தந்த ஃபேமிலியிலேருந்து ஹீரோ ஆகட்டும், ஹீரோயின்ஸ் ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப ஈஸியாக சினிமா துறைக்குள்ளே வந்துருவாங்க. இந்த மாதிரியான பாலிவுட் சினிமா இண்டஸ்ட்ரியில் எந்த பின்புலமும் இல்லாமல் உள்ளார வந்து பெரிய லெவலில் ஜெயிச்சு காமிச்சா நிறைய நடிகர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. உதாரணத்துக்கு ஷாருக் கான், அக்ஷய் குமார், கார்த்திக் ஆர்யான், ஆயுஷ்மான் குரானா, இறந்து போன சுஷாந்த் சிங் ராஜ்பூட், ஹீரோயின்ஸில் வந்து கங்கனா ரனாவத், பிரியங்கா சோப்ரா, இன்னும் நிறைய பேர் சொல்லலாம். இவங்க எல்லாருமே கூட ஆரம்ப காலத்தில் உள்ளார வரும்போது நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி நிறைய ஸ்ட்ரகிள்ஸை பார்த்து இந்த நெப்போட்டிசம் மாதிரி சில விஷயங்களை சந்திச்சுட்டு தான் இன்றைக்கி இந்த இடத்துல இவ்வளோ பெருசாக ஜெயிச்சு வந்து நிற்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன மாதிரியான பிரச்சனையை ஆரம்ப காலத்தில் பார்த்துருப்பாங்க அப்படின்னா, இவங்க என்னதான் ஆரம்பத்தில் 1-2 படங்கள் ஜெயிச்சு ஹிட்டு கொடுத்துருந்தாலுமே இவங்க கொடுத்த வெற்றிக்கு ஏற்ற மாதிரியான அடுத்தடுத்த படங்கள் எதுவுமே இவங்களுக்கு அமையாதான். அதாவது இவங்க லாபிக்கே நிறைய கதைகள், நிறைய படங்கள் வராதான். எல்லாமே அப்பா பெரிய டைரக்டரு, அப்பா ப்ரொடியூசரு, அப்பா வந்து பெரிய நடிகர் அப்படின்னு இருக்காங்கல்ல, அந்த மாதிரியான ஸ்டார் கிட்ஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாபிக்கு தான் அதிக படங்கள் வந்து போகுமா. இந்த ஸ்டார் கிட்ஸாக வர நிறைய நடிகர்கள் தொடர்ந்து ஃப்ளாப் படம் கொடுத்தாலும், அவங்க நடித்த படம் எதுவுமே சரியாக ஓடலை அப்படின்னாலும் இந்தந்த கதையை அவங்கள வச்சே எடுத்துக்கலாம், இவங்கள வச்சே போய்க்கலாம் அப்படின்னு தான் நிறையா ப்ரொடியூசர்ஸ் முடிவு பண்ணி அவங்க சைடு தான் பார்த்தீங்கன்னா நிறையா கதைகளை கொண்டு போவாங்களாம். அதுவும் அவங்க நடித்த ஒரு சில படங்கள் நல்லா இல்லைனா கூட அதை ஒரு வெற்றி படம் மாதிரி கட்டமைச்சிருவாங்களாம். ஸோ அவங்களுக்கு போன ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் தாண்டி மிச்சம் மீதி இருக்கிற ஸ்கிரிப்ட் தான் இந்த அவுட் சைடர்ஸாக இருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் கிடைக்குமா. அதுலேயே அவங்க நல்லா நடித்து அவங்களுடைய திறமையை காமிச்சு அப்படி ஜெயிச்சு தான் பல பேர் வந்து பெரிய ஸ்டாராக இருக்காங்க. நிறைய ஜெயிச்ச பல பேர் பிற்காலத்தில் நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறதையும் ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ம தமிழ் நடிகர்கள் பல பேரை பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் போயிட்டு நடிச்சிருக்காங்க. என்னதான் அவங்க அங்கே நடிச்சிருந்தாலும் இங்கே அவங்களுக்கு கிடைச்ச புகழ், வெற்றி, ஃபேன் பேஸு, மார்க்கெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்களால செட் பண்ண முடியல, செட் பண்ணுறதுக்கும் விட மாட்டாங்க. ரஜினி நிறைய பாலிவுட் படத்தில் நடிச்சிருக்காரு. அவருக்கு அப்போவே அந்த விஷயம் தெரியுமான்னு தெரியல. சாமர்த்தியமாக அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு சோலோவாக நடித்த பாலிவுட் படத்தை விட டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் நிறைய பண்ணுவார். அங்கே ஏற்கனவே டாப்பாக இருக்கிற ஹீரோக்கள் கூட சேர்ந்து அவர் நிறைய படங்கள் நடிப்பார். அந்த டைமில் பாலிவுட்டில் சூப்பர் ஸ்டார்னா யார்? அமிதாப் பச்சன் கூட சேர்ந்து அவரோட தம்பியா, அவரோட ஃப்ரெண்டாக நிறைய படங்கள் நடிச்சிருப்பார். அதே மாதிரி அந்த டைமில் இருந்த கோவிந்தா, ஏன் அமீர் கான் கூட அவர் சேர்ந்து நடிச்சிருக்காரு. இப்படி அவர் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் நிறைய பண்ணதுனால ஏகப்பட்ட பாலிவுட் படங்களில் தொடர்ந்து ரஜினி நடிச்சிட்டு இருந்தார். கமலஹாசன் அவர்களும் அமிதாப் பச்சன் கூட இன்னும் ஒரு சில ஹீரோக்கள் கூடலாம் சேர்ந்து பாலிவுட்டில் நிறைய டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்லலாம் நடிச்சிருக்காரு. ஆனாலுமே கமலஹாசன் சோலோவாக நடித்த ஏக் தூஜே கே லியே, சாகர், இன்னும் ஒரு சில படங்கள்லாம் பேக் டு பேக் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கான் பாலிவுட்டில். அந்த டைமில் இந்த ஹிட்டெல்லாம் பார்த்து அங்கே உள்ள பாலிவுட் நடிகர்கள் பல பேர் வயிறு எறிஞ்சிருக்காங்களாம். கமல் அவர்களுக்குமே தமிழில் நம்ம பெரிய ஹீரோவாக சாதித்த மாதிரி பாலிவுட்லேயும் போயிட்டு பெரிய ஹீரோவாக சாதிக்கணும், அங்கே ஒரு மார்க்கெட்டை செட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாலாம் இருந்திருக்கு. ஆனால் அங்கே உள்ள பல பேருக்கு இது பிடிக்கலையா. இவர் சோலோவாக கொடுத்த ஒரு சில ஹிட் படங்கள்லாம் பார்த்துட்டு இவர் இதே மாதிரி விட்டா இந்த மாதிரி நிறைய படங்கள் நடித்து இவர் பெரிய ஹீரோவாக அங்கே வளர்ந்துருவார், நம்ம மார்க்கெட்லாம் காலி ஆகிடும் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே பேச்சுவார்த்தைலாம் நடத்தி நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் கூப்பிட்டு கமலுக்குலாம் யாரும் சான்ஸ் கொடுக்காதீங்க, கமலை வச்சுலாம் யாரும் படம் எடுக்காதீங்க அப்படின்ட்டு நிறையா பாலிடிக்ஸ்லாம் பண்ணி அவரை வந்து பாலிவுட்டை விட்டு தள்ளி வச்சிட்ட மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் கமலுக்குமே நிறைய மிரட்டல்கள்லாம் வந்தது, நிறைய வெளியே சொல்ல முடியாத அழுத்தங்கள்லாம் கொடுத்தாங்க. அதனாலே கமல் வந்து எனக்கு பாலிவுட்டே வேணாம், நான் கோலிவுட்லேயே நடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து இங்கே வந்ததாகவும் நிறைய சீனியர் ஜேர்னலிஸ்ட்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இது உண்மைதான் ப்ரூவ் பண்ணுற மாதிரியும் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. கமல் 1985 தேக்கா பியார் துமாரா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தில் சோலோ ஹீரோவாக நடிச்சிருப்பார். அந்த படத்துக்கு அப்புறமா அவருக்கு எந்த படமுமே பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் கமிட் ஆகவே இல்லை. எந்த ப்ரொடியூசர்ஸும் கமலை வச்சு பாலிவுட்டில் படம் பண்ணல. இத்தனைக்கும் அது நல்ல ஹிட் படம் தான். அப்புறம் ரொம்ப நாள்
கழிச்சு 1996 கமல் நடித்த இந்தியன் படம் இந்துஸ்தானிங்கிற பேரில் டப்பிங் பண்ணி அங்கே ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இங்கே அவர் நடித்த அவ்வை சண்முகி படத்தை அவரே பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த பட நிறுவனமான ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் மூலிமா சாச்சி 420 அப்படிங்கிற பேரில் ரீமேக் பண்ணார். அதுக்கப்புறம் ஹே ராம், ஆலவந்தான், மும்பை எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரியான படங்களையும் சேம் டைமில் பாலிவுட்டில் ரிலீஸ் பண்ணார் கமல். அவருக்கு மட்டும் இந்த நெப்போட்டிசம் பிரச்சனை இல்லாமல் இருந்திருந்தா பேக் டு பேக் அவர் படங்கள் நடிச்சிருப்பாரு. இந்த ப்ராப்ளம்லாம் இருந்ததுனால தான் அவர் பெருசாக கண்டினியூ பண்ணாமல் பாலிவுட்டை குவிட் பண்ணிட்டு தமிழுக்கே மறுபடியும் வந்துட்டார். இந்த நெப்போட்டிசம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி பாலிவுட் இண்டஸ்ட்ரியவே நிறைய மாஃபியாக்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் பாலிவுட்டே இருக்குது. அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிவுட்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்கணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. இப்படின்னும் ஏகப்பட்ட தகவல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. பாலிவுட்டுக்கு அப்புறமா அதிகமாக நெப்போட்டிசம் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி எதுன்னு கேட்டிங்கன்னா டோலிவுட், அதாவது தெலுங்கு சினிமா. தெலுங்கு சினிமாவை பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க ஃபேமிலி கண்ட்ரோல் தான், ஃபேமிலி ஆதிக்கம் தான். ஏன்னா அங்கே எல்லாருமே சொந்தக்காரங்க, மாமா மச்சான், அங்காளி பங்காளி இப்படி தான் இருப்பாங்க. ஒரே ஃபேமிலியில் 7-8 ஹீரோஸ் இருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைனா பார்த்துக்கோங்களேன். அதுதான் தெலுங்கு சினிமா. தெலுங்கு சினிமாவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்டிஆர் ஃபேமிலி ரொம்பவே பெருசு. அதுக்கப்புறம் நாகேஸ்வர் ராவ் ஃபேமிலி, அவரோட பையன் தான் நாகார்ஜுனா, அவரோட பையன் நாக சைத்தன்யா. அதே மாதிரி மகேஷ் பாபு அப்பா கிருஷ்ணா ஃபேமிலி, சிரஞ்சீவி ஃபேமிலி. சிரஞ்சீவி ஃபேமிலிலேயே அல்லு அர்ஜுன்லேருந்து ராம் சரண்லேருந்து இன்னும் பல ஹீரோக்கள் இருக்காங்க, ரொம்ப பெருசு. இப்படி நிறைய ஃபேமிலிஸோடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது தான் தெலுங்கு இண்டஸ்ட்ரியும். இப்படி உள்ள தெலுங்கு சினிமாலையும் எந்த பின்புலமும் இல்லாமல் சில ஹீரோக்கள்லாம் பெருசாக சாதிச்சு காமிச்சிருக்காங்க. அப்படி ஒருத்தர் தான் ரவிதேஜா. ரவிதேஜாக்கெலாம் எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. சாதாரணமாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செகண்ட் ஹீரோ ரோல்லாம் பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் செட் பண்ணிட்டு ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கார். நானியும் அதே மாதிரி தான், எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் வந்தவர் தான். அது விஜய் தேவர்கொண்டாவும் இந்த லிஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். பாலிவுட்டில் என்ன தான் அவ்வளோ நெப்போட்டிசம்லாம் இருந்தாலும் அப்பப்போ ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி நல்லது பண்ணுற மாதிரி நிறைய படங்களுக்கு நியூ ஃபேஸை ஹீரோவாக வந்து போடுவாங்களாம். அது பேக்ரவுண்ட்லாம் இல்லாத ட்ரை பண்ணுறவங்க கூட ஆடிஷன்லாம் வந்து அதில் செலக்ட் ஆகிட்டாங்கன்னா அப்படி ஹீரோவாக ஆகலாம். அப்படி வந்தவங்க தான் ஷாருக் கான், ரன்பீர் சிங்கு இவங்கெல்லாம். ஆனால் தெலுங்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஹீரோவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் மற்ற ஆட்களுக்கு ஆடிஷனே வைப்பாங்களாம். அங்கே ஆடிஷன், அதுவும் ஹீரோவுக்கு ஆடிஷன், புதுமுக ஹீரோ அப்படிங்கிற கான்செப்டே பார்த்தீங்கன்னா அங்கே கிடையாது. வேறு ஏதாவது ஒரு வழியில் தான் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஹீரோவாக முடியும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது தமிழ் இண்டஸ்ட்ரியில் எந்த அளவுக்கு நெப்போட்டிசம் இருக்குது, நெப்போட்டிசத்தோட ஆதிக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நெப்போட்டிசம் பெருசாக இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில். ஏன் ப்ரொடியூசருடைய பையன், டைரக்டருடைய பையன், நடிகருடைய பையன் அப்படின்ட்டு நிறைய பேர் அறிமுகமாகறாங்க. அதில் எந்த தப்புமே கிடையாது. ஆனால் இன்னாருடைய பையன் அப்படிங்கிறதுனால மட்டும் தமிழ் சினிமாவில் பெரிய ஹீரோவாக சாதிச்சிட முடியாது. அதை தாண்டி தனித்திறமைன்னு ஒன்று வேணும். நடிகர் விஜயே எடுத்துக்கோங்க. அவங்க அப்பா எஸ்ஏசியால் தான் சினிமாவுக்கே விஜய் வந்து வந்தார். ஆனால் தன்னை ஒரு ஹீரோவாக காமிச்சிக்கிறதுக்கு, தன்னையை வந்து மக்கள் ஏற்றுக்கிறதுக்காக விஜய் எத்தனை படத்தில் ஃப்ளாப் கொடுத்து கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தானே ப்ரூவ் பண்ணார். ஸோ இன்னாருடைய பையனாக இருந்தால் கூட அவர்கிட்ட என்ன தனித்திறமை இருக்குது, அதை அவர் ப்ரூவ் பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து ஒருத்தரை ஹீரோவாகவே ஏற்றுக்கிறோம். சிம்புவுமே என்ன தான் சின்ன வயசுலேருந்து நடிச்சிருந்தாலும் அவங்க அப்பா லீடிங் ஹீரோவாக சிம்புவை 2002 அறிமுகப்படுத்தி வச்சார். அவர்கிட்ட சில திறமைகள் இருந்ததுனால தான் அவரை வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இவங்களெல்லாம் தாண்டி எத்தனை நடிகர்கள், எத்தனை ப்ரொடியூசர், எத்தனை டைரக்டர் அவங்களுடைய பசங்களை தமிழ் சினிமாவில் ஹீரோக்களை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. அதில் எத்தனை பேர் பெருசாக ஜெயிச்சிட்டாங்க. சத்யராஜ் அவரோட பையன் சிபிராஜை தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகப்படுத்தி வச்சார். சத்யராஜ் சாதிச்ச அளவுக்கு கூட தமிழ் சினிமாவில் சிபிராஜால் பெருசாக சாதிக்க முடியல. அதே மாதிரி பிரபு அவரோட பையன் விக்ரம் பிரபுவை அறிமுகப்படுத்தி வச்சார். 1-2 படங்களை தாண்டி அவராலையும் பெருசாக ஹீரோவாக ஷைன் ஆக முடியல. ஏன் பாக்யராஜ் எடுத்துக்கோங்க. அவர் பீக்கில் இருந்த டைமில் கிங் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவர் பையன் சாந்தனு அறிமுகப்படுத்தி வச்சார். இப்போ வரைக்கும் சாந்தனு பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்காரு. அதே மாதிரி விஜயகுமார் அவரோட பையனை எப்போ அவர் அறிமுகப்படுத்தி வச்சார், அருண் விஜய். ஆனால் அருண் விஜயால் எப்போ ஜெயிக்க முடிஞ்சுது. ஏன் இப்போ சமீபத்தில் டைரக்டர் விக்ரமனே அவருடைய பையன் விஜய் கனிஷ்கா அப்படிங்கிறவரை ஹிட் லிஸ்ட் அப்படிங்கிற படம் மூலயமா அறிமுகப்படுத்தி வச்சார் ஹீரோவா. ஆனால் பெருசாக கிளிக் ஆகலையே, அந்த படம் பெருசாக ஓடலையே, மக்களும் அவரை பெருசாக ஏற்றுக்கலையே. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், இன்னாருடைய பையன் அப்படிங்கிறதெல்லாம் மேட்ரே கிடையாது. திறமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து சாதிக்க முடியும். இன்னாருடைய பையன் அப்படின்றதுனால சினிமாக்குள்ளே வரதுக்கான என்ட்ரி டிக்கெட் வேணால் அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஒரு தனித்திறமை இருக்கணும், அவங்கக்கிட்ட ஒரு சரக்கு இருக்கணும், இவங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம் மக்களுக்கு பிடிக்கணும். அப்போ தான் அவங்களால பார்த்தீங்கன்னா ஹீரோவாக சர்வைவ் ஆக முடியும், பெருசாக ஜெயிக்க முடியும். ஏன் நடிகர் சூர்யா கூட எடுத்துக்கோங்க. அவங்க அப்பா சிவகுமார் என்ன தான் பெரிய நடிகராக இருந்தாலுமே அவரும் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்லாம் பண்ணி ஆரம்பத்தில் ஒன்றுமே சரியாக வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தனியை வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஹீரோவாக ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு. இந்த மாதிரி தான் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் திறமை அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம்.
தமிழ் சினிமாவில் மட்டும் நெப்போட்டிசம் வந்து பீக்கில் இருக்குது, நெப்போட்டிசம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இங்கே இருந்தது அப்படின்னா சிவகார்த்திகேயன் வந்திருக்க முடியாது, விஜய் சேதுபதி வந்திருக்க முடியாது, இன்னும் பல பேர் நான் உதாரணத்துக்கு சொல்லுவேன். அவங்க யாருமே பார்த்தீங்கன்னா பெருசாக வந்திருக்கவே முடியாது. ஒன்று நல்ல நடிப்பு திறமை இருக்கணும், இல்லைனா நல்ல ஒரு என்டர்டெய்னராக இருக்கணும், இல்லைனா அவங்க கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் மக்களுக்கு பிடிச்சிருக்கணும். இது எதுவுமே இல்லைனா யாருடைய என்னாருடைய பையனாக இருந்தாலும் மக்கள் வந்து அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க. இதுதான் தமிழ் சினிமாவுடைய ரியாலிட்டி. இப்போ கூட விஜய் சேதுபதி பையன் சூர்யா, விக்ரமுடைய பையன் த்ருவ் விக்ரம், அதுக்கப்புறம் சங்கருடைய பொண்ணு அதித்தி சங்கர், இவங்களெல்லாம் நெப்போ கிட்ஸு, நெப்போட்டிசம் பண்ணி உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வந்து நெப்போட்டிசம் பண்ணிலாம் எதுவும் பண்ண முடியாது. அதாவது இவங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இவங்களுக்கு சினிமாக்குள்ளே வரதுக்கான என்ட்ரி டிக்கெட் கிடச்சிருச்சு. அவங்க ஒன்றும் 10 படம் பேக் டு பேக் பிளாக் பஸ்டர்லாம் கொடுத்து பெரிய லெவல்லலாம் போலியே, இன்னும் ஆரம்பித்த அதே லெவலில் தான் இருக்காங்க. இவங்களை பெருசாக ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா இவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு திறமை இருக்கணும். அந்த திறமை இவங்க வெளியே கொண்டு வரணும். இல்லைனா மற்றவங்க மாதிரியே தான் இவங்களும் அந்த லிஸ்ட்டில் தான் சேருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.